உலகெங்கிலும் உள்ள டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு வணக்கம். உடலுறவு முறைகள் அப்படின்னா 550 முறைகள் வரைக்கும் இருக்கு. பொசிஷன்ஸ். இது ஏன் இதுல இம்பார்ட்டன்ஸ்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்க ஒரே பொசிஷன்ல ஒரே மாதிரி செக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வருடத்துல அது பல் தேய்க்கிற மாதிரி டல்லான ஒரு ருட்டீனான விஷயமா மாறிடும். அப்போ ஒரு த்ரில் அண்ட் எக்ஸைட்டேஷனுக்கு திருமணத்திற்கு வெளியே ஆணும் பெண்ணுமே தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த பொசிஷன்ஸை மாத்துறது, இரண்டாவது இடத்தை மாத்துறது, இது திருமண வாழ்க்கைக்குள்ளேயே உங்களை ரொம்ப ரொமான்டிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா மாற்றும். சரி, இதுல காமசூத்ரா ஒரு முக்கியமான பங்கு. காமசூத்ரா பொசிஷன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் பாப்புலர் உலகம் எங்கும். பொசிஷன் தான் அதுல மிகப்பெரிய அளவுக்கு பாப்புலரான ஒரு விஷயம் காமசூத்ரா. இப்போ என்ன வந்துருச்சுன்னா, காமசூத்ரா புத்தகம் ஆடியோவில் வந்திருக்கு. நீங்க ஆடியோ கேட்டுக்கிட்டே அதில் சொல்ற பொசிஷன்ஸ் எல்லாம் செஞ்சு பார்க்கலாம். டெய்லி செக்ஸ்னு ஒரு புத்தகம் எல்லாம் இருக்கு, இப்போ இருக்கு ஆங்கிலத்தில். ஒரு நாளைக்கு நீங்க பண்ற செக்ஸ் முறைகள் அடுத்து ரிப்பீட்டே ஆகுது. 365 நாட்களும் வேற வேற பொசிஷன்ல எப்படி செக்ஸ் பண்றதுன்னு அந்த புத்தகங்களை நீங்க பார்த்து அதை அப்படியே நீங்க காப்பி அடிக்க முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, இதெல்லாம் நம்ம நிறைய பேசுறோம். எல்லாரும் இந்த 365 பண்ண முடியுமா? அப்படி ப்ராக்டிக்கலா எல்லாரும் பண்றது இல்லை. நம்ம அதை படிக்கிறது இல்லைன்றது தான் முக்கியம். அடுத்து இந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எது இருக்கிறதுல பெஸ்ட் பொசிஷன் செக்ஸுக்கு அப்படின்னு பார்த்தா, ஃபீமேல் ஆன் டாப் பொசிஷன் ரெண்டு பேருக்குமே அற்புதமான ஒரு நிலையை கொடுக்குது. அதுவும் பெண்கள் உச்சகட்டத்திற்கு வேற எல்லா நிலைகளையும் விட ஃபீமேல் ஆன் டாப் பொசிஷன் நிறைய அற்புதமான விளைவுகளை கொடுக்கும். ஒரு 5 ஸ்டிமுலேஷன் பெண்களுக்கு இருக்கும். ஆண் கீழே படுத்திருக்காரு, பெண் மேலே உட்கார்ந்துருக்காங்க. ஆண் உறுப்பு பெண் உறுப்புக்குள்ள இருக்கு. ஸோ இது ஒரு தூண்டுதல். இரண்டாவது, அந்த பெண் கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணுறதன் மூலமா அந்த பெண் தன்னுடைய கிளைட்டோரஸை தனக்கு எந்த வேகத்தில் வேணும், தனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஆணுடைய மேலே உரசி அந்த தூண்டுதலை அவங்க பண்ண முடியும். அது அவங்க கீழே விட்டுறோம். 2. மூன்றாவது, ஆண் கீழே படுத்திருக்காரு, 2 கைகளும் ஃப்ரீயாக இருக்கு, 2 மார்பகங்களையுமே அவர் தூண்டலாம். 2 மார்பகங்களையும் தூண்டலாம். இது 3வது ஸ்டிமுலேஷன். 4வது ஸ்டிமுலேஷன் பெண் இன்னும் கொஞ்சம் தலையை கீழே கொண்டு வராங்க, ஆண் கொஞ்சம் தலையை மேலே கொண்டு போனால் வாய் வழியாக ஒரு நிப்புல தூண்ட முடியும். நிப்புல் தூண்டுதல் சீக்கிரமாக அந்த பெண்ணுக்கு உச்சகட்டத்தை கொண்டு வந்துடும். ஸோ இப்போ இந்த தூண்டுதல், இந்த 4 தூண்டுதலும் சேரும்போது ஒரு பெண் 2, 3, 4 நிமிடங்களுக்குள்ள பெரும்பாலான பெண்கள் உச்சகட்டம் அடைய முடியும். வேற எந்த பொசிஷன்லையுமே இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் விஷயம் இல்லை. அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் ஆன் டாப் ரொம்ப நல்லா இருக்கும். ஆணுக்கும் அதில் சீக்கிரம் வராது, கொஞ்சம் லேட்டாக வரும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அவரும் எல்லா விதமான தூண்டுதலையும் ஈடுபடுறாரு. இதை தவிர இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் பிடிச்ச பொசிஷன், பிடிச்ச முறைகள் எல்லாம் நிறைய இருக்கு. குக்கி அப்படின்னு ஒன்று இருக்கு. குக்கி அப்படின்றது என்ன அப்படின்னா, இது இளம் காதலர்கள், புதியதாக திருமணமானவர்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். ஒரு மணி நேரம் மாதிரி செலவு பண்ணி நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணுறது ஒரு பக்கம். ஆனால் குக்கி என்பது ஒரு படிகளில் நீங்கள் இறங்கி வரீங்க, ஒரு மிட் லேண்டிங்கில் நின்றுக்கிட்டு 2 பேரும் ஒரு நிமிஷத்தில் ஒருத்தர் தூண்டுறது. ஒரு ஆணுக்கு ஒரு உச்சகட்டத்தை கொண்டு வர முடியும், ஒரு பெண்ணுடைய கிளைட்டோரஸை தூண்டி ஒரு கிளர்ச்சியை கொண்டு வர முடியும். இதை தான் குக்கி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஷார்ட் 1 minute இல்லை 2 பேரும் தூண்டுறது, ஒரு பார்க்கில் ஒரு நிமிஷம் மற்றவங்க பார்க்காம இருக்கும்போது, அது மாதிரி பல இடங்களில் அவங்க இதை பண்ண முடியும். இதை குக்கி அப்படின்னு சொல்லுவாங்க.
பல பொசிஷன்ஸ் இருக்கு. ஆண்களுக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா டாகி ஸ்டைல்னு பெண் முன்னாலே ஆண் பின்னால் இருந்து பண்ணும்போது ஆண்களுக்கு ஒரு நல்ல டைட்னஸ் இருக்கும், கொஞ்சம் grip அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பல ஆண்களுக்கு அது பிடிச்சிருக்கலாம். 2 பேரும் நின்றுட்டு பண்ணலாம், 2 பேரும் உட்காந்து பண்ணலாம், 2 பேரும் சைட் பை சைட் பண்ணலாம். 2 பேரும் உட்காந்து பண்ணுற பொசிஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பொசிஷன். நிறைய பேர் அது பண்ணியிருக்க மாட்டாங்க, பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக இருக்கும். இப்படி ஏராளமான பொசிஷன்ஸ் இருக்குது. காமசூத்ரா மொழிபெயர்ப்பு வந்து கிட்டத்தட்ட 27 வகையான மொழிபெயர்ப்புகள் கிடைக்குது. எல்லா ஏர்போர்ட்லேயும் காமசூத்ரா மொழிபெயர்ப்பு காமசூத்ரா கிடைக்குது. காமசூத்ரா வந்து அட்டன்பரோ அவர் தான் முதல்ல மொழிபெயர்த்தார். அட்டன்பரோ இது எப்படி அவருக்கு வந்ததுன்னா, அவர் கொஞ்சம் இதை பற்றி ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ சில புத்தகங்கள் அரங்கரங்கா இதுதான் அவருக்கு முதல்ல கிடைச்சது. அனங்கரங்கெல்லாம் படிக்கும்போது அவருக்கு திரும்ப திரும்ப காமசூத்ரா ரெஃபரன்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது. செக்ஸ் பொசிஷன் பல விஷயங்கள் சொல்லும்போது வாத்சாயனார் இப்படி சொல்லியிருக்காரு, வாத்சாயனார் இப்படி சொல்லியிருக்காருன்னு அனங்கரங்கா ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போது இவருக்கு வந்து இதனுடைய அனங்கரங்காலேருந்து இதுக்கு வந்துட்டார். காமசூத்ரா அப்போ எங்கே கிடைக்குது அப்படின்னு தேடினப்போ அது வந்து சமஸ்கிருத முறையிலே இருந்தது. அட்டன்பரோ அதை மொழிபெயர்த்தார். சமஸ்கிருத நிபுணர்களை வச்சுக்கிட்டு அட்டன்பரோ அதை மொழிபெயர்த்தார். மொழிபெயர்த்து அவர் வெளியிட்டார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 27 வகையான மொழிபெயர்ப்புகள் இருக்கு, இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம். இது நீங்கள் எந்த ஏர்போர்ட்டுக்கு போனாலும் காமசூத்ரா ஈஸியாக கிடைச்சிடும். அதனால் அது படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. 237 ஸ்லோகன்ஸு, அற்புதமான பாடல்கள், நிறைய விஷயங்கள், ஒரு 7 சாப்டர்ஸ் இருக்குது அதில். பெண்ணை எப்படி வசப்படுத்துறது இதிலிருந்து பல விஷயங்கள், ஏராளமான விஷயங்கள். பெண்ணுக்கு எப்படி உச்சகட்டம் கொண்டு போகிறது, எப்படி தூண்டுறது, நிறைய விஷயங்கள், ஆணுக்கான பல்வேறு விஷயங்கள் எல்லாத்தையும் அதில் எலாபரேட்டாக சொல்கிறாரு. இது காமசூத்ரா எப்படி கொண்டு வரப்பட்டது அப்படின்னா அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சிவனும் பார்வதியும் அவங்க தாம்பத்திய உறவில் ஈடுபடுறாங்க. அதை வெளியே நின்று நந்தி கேட்கிறது. அது வந்து சொல்லுது. சொல்ல சொல்ல பிரம்ம வியாசர் அவர் வந்து உட்கார்ந்து எழுதுறாரு. பாப்ர வியாசர் எழுதுறாரு. யார் சொல்ல சொல்ல? நந்தி சொல்ல சொல்ல எழுதுறாரு. நந்தி வந்து சிவனும் பார்வதி என்ன பண்றாங்கன்றதை யூகிச்சு, இந்த சத்தங்களை வச்சு யூகிச்சு சொல்லுது. பாப்ரவியா சொல்ல சொல்ல எழுதுறாரு. அது வந்து 1,00,000 ஸ்லோகங்கள் கொண்டது. அதுக்கப்புறம் காமசாஸ்திரா, அதை சுருக்கி காமசாஸ்திரா, அதிலிருந்து வாத்சாயனா காமசூத்ரா. இந்த பாப்ரவியாவினுடைய புத்தகமும் காமசாஸ்திராவும் புத்தகங்கள் கிடையில இல்லை. அப்படி இருக்கப்பட்டதாக அந்த வரலாற்றில் இருக்கு, காமசூத்ராவில் இருக்கு. ஆனால் அந்த புத்தகங்கள் ஒரிஜினல் எங்கேயும் கிடைக்கல. காமசூத்ரா முழுமையாக இருக்கு. அட்டன்பரோ அதை மொழிபெயர்த்திருக்காரு ஆங்கிலத்தில். அதன் மூலமாக உலகமெங்கும் அது பாப்புலராக இருக்கு. இந்த பொசிஷன்ஸ் வந்து உலகமெங்கும் பாப்புலர் ஆனதுக்கு காமசூத்ரா தான் இன்னைக்கும் ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு, அதுதான் ஒரு ஆதாரமான ஒரு புத்தகமாக இருக்குது. ஸோ நம்மளும் நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொசிஷன் பிடிச்சிருக்கும். பெண்கள் உச்சகட்டத்திற்கு ஆண்களுக்கு அதில் ஒரு அதிக இன்பம் கொடுக்கக்கூடியது ஃபீமேல் ஆன் டாப் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பொசிஷன்.